ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி சுத்தமா கேட்கவே இல்லை, சவுண்ட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் தோனியை பார்க்கறது. ஆமா, அடிச்சு அவங்க ஃபினிஷ் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சோம், பட் ஆனா அவங்க பண்ணல. லைக் சான்ஸ் வேற ஒருத்தருக்கு. ஆமா, ஹோம் டவுன் தான் இது அவருக்கு வந்து, கண்டிப்பா ஹோம் டவுன் ஓப்பனிங் தான் அவருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஓப்பனிங் மேட்ச். சூப்பரா இருந்துச்சு. அனிருத் வந்திருந்தாரு. அனிருத்தோட சாங்ஸ் அண்ட் அவங்க ஷோ சூப்பரா இருந்துச்சு. நடுவில் ஒரு இன்னொரு ஷோவும் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்ச உடனே ஒரு ஷோ வந்துச்சு, அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சு. யாரோ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க போல இருக்குது நிறைய. ஸோ ஒரு 10 பேர் இல்லை ஒரு 100 பேர் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க போல இருக்குது. சூப்பரா இருந்துச்சு. தோனியை உள்ள கொண்டு வந்த விதம், அதை கடைசியா வந்து 4 ரன் இருக்கும்போது கண்டிப்பா தோனியை இறக்கி ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் அவரு அப்போ அந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்லயே வந்து கோலிக்கு ஆடி கொடுப்பாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான். ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா ஆடினாரு. ஓகே மேட்ச் தலைவா சூப்பரா போச்சு. ரூத்ராஜ் கேப்டன் நல்லா ஆடினாரு. கூட ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் வரைக்கும் நின்று சூப்பரா ஆடினாரு. MS தோனி லாஸ்ட் அந்த 2 பால் 0ல இருந்தாலும் சரி, அந்த வர்றப்ப அந்த கூட்டம் சத்தம் கேட்கணும் பாருங்க. ஐயோ 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 அப்பா, அந்த மாதிரி சத்தம். உள்ள கண்ணாடி பின்னாடி நின்றுந்தேன் தலைவா, இப்படி கையை வச்சுக்கிட்டு. கண்ணாடிலாம் அப்படி ஆடுது, கடன்னு ஆடுது, அவ்வளோ சவுண்டு. 2 பால், அந்த 2 பால் பாக்கிறதுக்கு தலை தரிசனம். சூப்பரா இருந்தது. சூப்பர் மேட்ச் தலைவா. அஸ்வின் பவுலிங் சூப்பரா போட்டாரு. ஸ்பின்னு நல்ல ட்ராக்கா இருந்தது. இதுல நல்லா போட்டாங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாமே. மும்பை டீம் நல்லா போட்டாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா நெக்கான மேட்சா தான் இருந்தது. சூப்பரா போச்சு, நல்லா இருந்தது. மேட்ச் அப்படியே விட்டுருவோம், சாமிக்கு தான் மொத்தமா சாமிக்கே விட்டுருவோம். அதனால அடிப்பா சான்ஸ் இல்ல. 12 வருஷமா ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயும் தோத்துரும் தெரியல. மும்பையே திருப்பி அடிச்சிருவோம். நீங்க மும்பை. நான்லாம் 2008 ஆரம்பிச்சுல இருந்து சச்சின் டெண்டுல்கர் ஃபேன், அப்படியே கண்டினியூ. எங்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறது வழக்கம் தானே. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே எங்களுக்கு தோப்போம். 15 வருஷமா தோத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி தோத்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே எங்களுக்கு தோக்குறது வழக்கம் தான். ஒரு மேட்ச் ஜெயிச்சதுனால நீங்க முடிவு பண்ணக்கூடாது தலைவா. இது ஆரம்பம் தான், இன்னும் ரிசல்ட் இல்லை. இந்த முடிவெல்லாம் ஃபைனல் இப்போ இருக்கு. இதே மும்பைக்கும் போறோம், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு வழக்கம் தான் ப்ரோ, நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். எப்பவுமே தலைவன் தான் ப்ரோ. தலைவனே என் தலைவனே. மும்பை தான் வின் பண்ண வந்தேன், ஏன்னா ஒரு RCB ஃபேனு. பட் ஆனால் இது கொஞ்சம் மாற்றி இருந்துச்சு. ஆனால் தோனிக்கு இது மாதிரி மேலே எக்ஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா அவருக்கு 3 IC டோர்னமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. கேப்டன் கூட சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எப்படியோ டஃப்பான சுச்சுவேஷனில் போயிட்டு கடைசியில் ஈஸியாக வின் பண்ணிட்டோம். அதான் ஹாப்பி தான். ஆனால் இப்போ அடுத்து CSK RCB அதான் மெயின் வெயிட்டிங். அப்போ அந்த மேட்ச்சுக்கு வந்து இங்கே எப்படி இருக்கும்னு தெரில. இப்போ ஜாலியாக இருக்குது, அப்போ வன்மமாக இருக்குமா இல்லை எதை தூக்கி போட்டு அடிக்க போறான்னு தெரியல. RCB ஃபேன்ஸ் தான் பாவம் கொஞ்சம் பார்த்து இருந்துருவானு தெரியல. ஏன்னா நான் RCB ஃபேனு, எப்படியோ வருவாங்க. ஆனால் வந்துட்டு என்னன்னு தெரியல. ஆமா என்ன ஆனா எப்படி இப்ப நம்ம கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு மாத்த முடியாதுல. பிடிச்ச டீம் எப்படின்னா விராட் கோலி தான். அதான் இப்ப ஜெயிச்சாலும் நம்ம கலாய் தான் போறாங்க. ஏன்னா அப்ப நம்ம வச்சு செஞ்சோம்ல, அன்னைக்கு நம்மளுக்கு சும்மா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அதனால அதான் சொல்றேன், இப்பதான் ஜெயிச்சாகணும். அதான் அந்த மேட்சா வெயிட்டிங். இப்ப அந்த RCBக்கும் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே பயங்கரமான இதெல்லாம் போட்டு இருக்காங்க. ஆமா பயங்கரமான ரிவெஞ்ச் இருக்கு CSK. அதான் இப்ப அதை ஜெயிச்சா எங்களுக்கு நல்லது, தோத்தா வந்து என்னன்னு தெரியல. அதான்